Hello everyone, welcome to today's video. This is Sabri from FinTalks. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு வித் சில்வர் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோல்டு வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸ் டச் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து வந்து எது சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய நியூஸ் ரிலேட்டடாகவும் நிறையா அனலிஸ்ட் ரிலேட்டடாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டா இல்லை சில்வரா, ஒரு சில பேர் கோல்டில் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில்வரில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட வீடியோவில் வந்து கிளியராக அனலைசிஸ் பண்ணி ரியல் ஃபேக்ட் அண்ட் பாஸ்ட் டேட்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக வந்து நம்ம ரியல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து எப்படி வந்து அனாலிசிஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அனாலிசிஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வரோட கம்ப்ளீட் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் as of May 2025 டேட்டா. ஸோ ப்ராப்ளி இந்த டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று எடுத்த டேட்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த அனாலிசிஸ் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் லாங் டைம் அனாலிசிஸ். ஸோ நமக்கு வந்து ரியல் டைம் டேட்டா ரொம்ப இன்றைக்கி கரண்ட் டேட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கரண்ட் மந்த் டேட்டா இருந்தாலே போதும். ஆல்ரைட். ஸோ ஹியர் இந்த அப்ஜெக்டிவ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரூமர் நியூஸஸ் அண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஆல்ரைட். ஸோ வித் தட் இந்த கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா $3,240 பர் அவுன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் வந்து இங்கே நம்ம அவுன்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா கோல்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் தான் வந்து லீடு. ஓகேங்களா, அவங்க தான் லீடர். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லாமே வந்து கோல்டு ரேட்டு அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து யூஎஸோட வேல்யூஸ் வச்சு நமக்கு வந்து நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அவுன்ஸில் சொல்கிறோம். இருந்தாலும் நம்மளோட இந்தியன் ருப்பியிலும் எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா as of yesterday 3240 பர் அவுன்ஸில் வந்து $3240 பர் அவுன்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராமுக்கு 96,880 ரூபாயில் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ 2023 பார்த்தீங்க அப்படின்னா 81% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டு. ஓகேங்களா. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கட்டும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சில்வர் பார்த்தீங்கன்னா $32.55 பர் ஆன்ஸ் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ நம்மளோட இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா $979 பர் 10 கிராம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து 10 கிராம் கம்பேரிசன் எடுத்துருக்கோம். இங்கே வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கம்பேரிசன் எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த கோல்டு அண்ட் சில்வர் கம்பேரிசன் எடுத்துக்கிறது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ ரெண்டுமே நம்ம 10 கிராம் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ 10 கிராம் எடுத்துக்கிட்டோம். கோல்டும் 10 கிராம். ஸோ எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 96,880 பர் 10 கிராம். அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா 979 பர் 10 கிராம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ சில்வரோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 42% ஆயிருக்கு 2023 ஸோ எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பேரிசனுக்கு எடுக்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈக்குவலான டேட்லேருந்து ஈக்குவலான டேட்டாவை எடுத்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக கம்பேர் பண்ண முடியும். அதனால் நம்ம 2023 எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு வந்து கோல்டு இருக்குது, ரைட் சைடு சில்வர் இருக்குது. ஆல்ரைட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அனாலிசிஸில் என்ன சொல்லுது, கோல்டு பார்த்தீங்கன்னா 2023 81% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. சில்வர் பார்த்தீங்கன்னா 42% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. ஓகே. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு புரியும் போக போக. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது முக்கியமான ரேஷியோ ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணணும், கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ. ஒய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நிறையா அதர் மெட்டல்ஸ் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, கரெக்டாக காப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏன் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோல்டு அண்ட் சில்வர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் யூஸ் ஆகுது, பர்சனலாகவும் யூஸ் ஆகுது, அசட்டாகவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. சிம்பிள். இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்கும், இல்லாட்டி சில்வர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஜுவல்லர்ஸ் இருக்கும், இல்லாட்டி சில்வர் ஜுவல்லர்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப பாட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மெட்டலில் கோல்டு அண்ட் சில்வர் தான் டாப், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஓகேங்களா. ஸோ அதனால தான் கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ எடுத்துருக்கோம். இப்போ கரண்ட் ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 100:1 அப்படின்னா 1 ounce ஆஃப் கோல்டு ஈக்குவல் டு 100 ounce ஆஃப் சில்வர். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். என்ன அப்படின்னா இந்த ரேட் இருக்குங்க 96,880 ரைட் இந்தியன் மதிப்பில், அது டிவைட் பை 979. ரைட். சொல்லி நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் போட்டு காட்டுறேன். ஸோ சிம்பிளாக கோல்டோட 10 கிராம் ரேட் என்ன 96,880. ஸோ இது வந்து 24 கேரட்டோட ரேட்டு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ 24 கேரட் தான் பியூர் கோல்டு. ஓகேங்களா. ஸோ 96,880 டிவைட் பை சில்வரோட ரேட் என்ன நமக்கு 979. கரெக்டா. ஸோ டிவைட் பை 979 நமக்கு எவ்வளோ வருது 98.9. ரைட். ஆல்மோஸ்ட் 99. பட் நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி டேட்டா எடுத்திங்கன்னா 100 வந்துடும். ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக
ரொம்ப நமக்கு டெல்டா இல்லாமல் 100ன்னு வச்சுக்கிட்டேன். 99 சொல்கிற போது 100 வச்சுட்டு, பட் இன்னைக்கு டேட்டா எடுத்தீங்கன்னா 100 தான் இருக்கும். ஆல்ரைட். ஸோ எனிவே நம்ம என்ன சொல்ல வரோம், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேஷியோ வந்து நமக்கு 100 இருக்கு. ரைட். ஸோ 1 ounce ஆஃப் கோல்டு ஈக்குவல் டு 100 ounce ஆஃப் சில்வர் அப்படின்னு இருக்கு. அப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நாட் லாஸ்ட் 10 இயர்ஸ், நாட் லாஸ்ட் 15 இயர்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 இயர்ஸ், லாஸ்ட் 20-25 இயர்ஸ், ரைட். டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வந்து 70:1 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 ounce ஆஃப் கோல்டு ஈக்குவல் டு 70 ounce ஆஃப் சில்வர் அப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ என்ன சொல்றாங்க, இன்டைரக்டா சில்வர் வந்து அண்டர் வேல்யூவா இருக்கு, சில்வரோட பிரைஸ் வந்து இன்னும் அதிகமாகணும், இல்லாட்டி கோல்டோட பிரைஸ் கம்மியாகணும். ஸோ எனிவே இந்த ஆவரேஜ், இந்த ரேஷியோ வந்து வரணும், 70:1 வரணும். இதுதான் நடைமுறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 70:1, ரைட்டா? ஸோ இப்போ கோல்டு வந்து ஆல் டைம் ஹை ஆயிடுச்சு. ஸோ இப்போ சில பல ரீசன்கள், யூஎஸ்ல நியூ கவர்மெண்ட் ஃபார்ம், ட்ரம்ப்போட டெரிஃபிக்ஸ், ரைட். அதே மாதிரி நமக்கு நிறைய எக்கனாமிக் சேஞ்சஸ்னால நமக்கு கோல்டு வந்து ரொம்ப ஜம்ப் ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ நல்ல ரேலி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 70:1 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்கணும் ஆக்சுவலி? ஸோ நான் கோல்டு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ்லேயே நிற்கணும், சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதர்வைஸ் கோல்டு ரேட் இறங்கணும், சில்வர் ப்ரைஸ் வந்து அங்கேயே நிற்கணும். கரெக்டுங்களா? இந்த ரெண்டு தான் நடக்கும். கண்டிப்பாக இது நடந்தே தான் ஆகும். ஏன் அப்படிங்கிறது நீங்கள் போக போக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரோம், நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு 40% வந்து சில்வர் ரைஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் திஸ் இஸ் நாட் மேண்டரி. சில்வர் ப்ரைஸ் வந்து 40% போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? ஏன்னா இட்ஸ் எ ரேஷியோ. நான் சொன்ன மாதிரி ஒன்றா கோல்டு ப்ரைஸ் கம்மியாகணும், இல்லாட்டி சில்வர் ப்ரைஸ் அதிகமாகணும். கரெக்டுங்களா? இந்த ரெண்டில் எதோட நடக்கும். பட் ஆஸ் ஆஃப் த ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் கோல்டு வந்து இப்போ இருக்கிற ரேட்லேயே வந்து அப்படியே சஸ்டைன் ஆகுது, கொஞ்ச நாளைக்கு ஸ்டேபிளாக இருக்க போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம்னா 40% வந்து சில்வர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மீனிங். இது கண்டிப்பாக ஆகியே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு சொல்லுது. ஸோ லாஸ்ட் 10 out of 26 இயர்ஸ் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து லாஸ்ட் 10 இயரோ 15 இயரோ டேட்டா கிடையாது, இது வந்து லாஸ்ட் 26 இயர்ஸோட டேட்டா. ஸோ லாஸ்ட் 26 இயர்ஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ 70:1 வரும்போது நமக்கு 10 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2008 2011 பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து 78% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் சில்வர் பார்த்தீங்கன்னா 353%. கரெக்டுங்களா? அதே மாதிரி 2018 2021 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு 40% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் சில்வர் பார்த்தீங்கன்னா 120%. ஸோ அப்போ நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள், இது வந்து 40%க்கு 120% ஏறி இருக்குது, கரெக்ட். ஆனால் கோல்டு வந்து இப்போ நம்ம எவ்வளோ 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்து சில்வர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 80% போது 8 into 3 ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு 300% அடுத்த 3 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன் வருங்கிறது பாஸ்ட் டேட்டா வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஆனால் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன் அப்படின்னா பாஸ்ட் டேட்டா வில் நாட் ரிஃப்ளெக்ட் இன் ஃபியூச்சர். பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி, என்னோட அனாலிசிஸ் அண்ட் என்னோட ஸ்டடியிங் ஸ்டைல், லேர்னிங் ஸ்டைல் படி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஒன்லி வில் ரிஃப்ளெக்ட் இன் ஃபியூச்சர் as part of data points. ஓகேங்களா? ஸோ ஈவன் ஃபார் நம்மளோட ஹியூமனோட பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாஸ்ட் தான் வந்து ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சும்மா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்ம வீட்டில் எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண நல்லதுனால தான் இந்த ஜென்மத்தில் நல்லது நடக்குது, இல்லை போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண கெட்டதுனால தான் இந்த ஜென்மத்தில் கெட்டது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வரோம்னா ஹியூமன் லைஃப்லையும் பாஸ்ட் தான் ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் தான் வந்து ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் என்னோட அனாலிசிஸ் அண்ட் என்னோட ஸ்டடிங் படி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வந்து ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா 3 மடங்கு வந்து அடுத்த 3 வருஷத்தில் சில்வர் ப்ரைஸ் 3 மடங்கு அதிகமாகும் அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. பட் நமக்கு 3 மடங்கு அதிகமாக வேண்டாம், 1 மடங்கு வந்தால் கூட போதும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த கன்ஃபர்மேஷன் சொல்லல எது பெஸ்ட் அப்படிங்கிறது. சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை சில்வர் வந்து அண்டர் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம எதுவும் சொல்லல. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ சில்வருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோலார் பேனல்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி டிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2010க்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, யாரும் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கல. பட் நவடேஸ் நம்ம சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? இவிஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சோலார் கெப்பாசிட்டி வந்து 5 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா?
பை 2030 பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இருக்கிறத விட 5 மடங்கு வந்து அதிகமா நம்ம சோலார் பேனல்ஸ் அண்ட் சோலார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். அப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம? அப்ப சில்வருக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறோம். பட் இன்னும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணல. லெட்ஸ் see the next data point. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளை டெஃபிசிட் ரைட். ஸோ சப்ளை பற்றாக்குறை. ஸோ பற்றாக்குறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்ட் நமக்கு வந்து டிமாண்டில் தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் இருக்கு. ஆனால் சப்ளை பார்த்தீங்கன்னா 1.05 பில்லியன் அவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாகவும் சில்வர் வந்து போதுமான அளவுக்கு நம்மளால கொடுக்க முடியல. ஓகேங்களா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்மால் மார்க்கெட் சைஸ். ஓகேங்களா? ஸோ $30 பில்லியன் சைஸ் தான் இருக்கு. பிரைஸ் கேன் மூவ் ஷார்ப்லி வித் நியூ டிமாண்ட். அப்படிங்கும்போது இது ரொம்ப கீழே இருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழே இருக்கு. பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாமல் வந்து ஷார்ப்பாக ஏறும். அதே மாதிரி எக்கனாமி சரியில்லை, எக்கனாமி டேட்டா வந்து சரியில்லை அப்படிங்கும்போது இறங்குனாலும் ஷார்ப்பாக இறங்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து சில்வரோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கோல்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா 2022ல நம்மளோட சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் பேங்க் கிடையாது, ஜஸ்ட் சென்ட்ரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா 3000 டன்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க கோல்டு. ஆல்ரைட். அப்போ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த ரீசன். இதுதான் மெயின் ரீசன் ஆக்சுவலி. ஆல்ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவர் வொலட்டிலிட்டி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யூசர்ஸ், கன்சியூமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். டிராஸ்டிக்காக மேலே போகாது, டிராஸ்டிக்காக கீழே வராது. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அது நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஎஸ் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை வேறு எந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணியிருந்தாலுமே எடுத்துகிட்டு சேஃபாக நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து செகண்ட் ரீசன் ஃபார் திஸ் கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு கிராம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் 9,000 தாண்டி போயிடுச்சு அப்படிங்கும்போது இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் சில்வர் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டை பொறுத்தளவுக்கு மக்களோட யூஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் யூஸ் தான் அதிகமாக இருக்கும். சில்வர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு கிராம் 10,000 12,000 போகும்போது நம்மளே மாதிரி நம்ம லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10,000 ஒரு கிராம் வாங்க முடியாது. அதுக்கு பதில் 5,000 இருந்தது அப்படின்னா அரை கிராம் கோல்டு வாங்குறது வேஸ்ட். கரெக்டுங்களா? அதனால என்ன பண்ணணும்னா நம்ம சரி ஒரு 5,000 கோல்டு சில்வர் வாங்கலாம். ஏன் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ ஒரு 100 ருபீஸில் சில்வர் ஒரு கிராம் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது 5,000 நம்ம வந்து வாங்கலாம். ஏன்னா அது ஈஸி. கரெக்டுங்களா? 100 ருபீஸ்னாலே ஒரு கிராம் வாங்க முடியுது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் இருந்தால் கூட நம்மளால் 10 கிராம் சில்வர் வாங்க முடியும். அதனால மக்களோட சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகும். சில்வர் வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ கோல்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அசட் எதுன்னு கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை விட ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு, செகண்ட் சில்வர், தேர்ட் ஃபோர்த்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காப்பர் இருக்கு, அலுமினியம் இருக்கு, பிளாட்டினம் இருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் மக்கள் மத்தியில் வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகல. பட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ஃபார் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அண்ட் கார் மேனுஃபேக்சரிங் எல்லா மேனுஃபேக்சரிங்லேயும் மேக்ஸிமம் வந்து இந்த காப்பர், அலுமினியம், பிளாட்டினம்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஈவன் அஃப்கோர்ஸ் சில்வரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில்வர் தான் ஃபர்ஸ்ட் மெட்டல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் யூஸ். கோல்டு வச்சு நம்ம யாராலையும் இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ண முடியாது. மேபி பெரிய பெரிய மில்லியனர்ஸ் வந்து கோல்டில் கார், ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி கூட வாங்கலாம். ஓகேங்களா? சாரீஸ் கோல்டு வாங்கலாம். அந்த ஜஸ்ட் ஃபார் கிட்டிங். ஸோ அதனால் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அதிகமாக இருக்குங்காட்டி ஃபியூச்சரில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ கோல்டோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நமக்கு எப்பவுமே ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஹியூமன் சைக்காலஜி படி கோல்டு வந்து ஒரு சேஃபஸ்ட் ஹெவன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபஸ்ட் ஹெவன் அப்படிங்கிறதுனால கோல்டு வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபார் சில்வர் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வீக் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் வெஸ்ட் கோல்டு இன்ஸ்டியூஷனல் சப்போர்ட். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டியூஷன் யார்? நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சென்ட்ரல் பேங்க் அது மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் சில்வரில் வந்து பெருசாக நம்ம பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு வீக் எனர்ஜியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க சில்வருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் வாலட்டிலிட்டி. நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சதுன்னா பயங்கரமாக இறங்கும், ஏற ஆரம்பிச்சுன்னா பயங்கரமாக ஏறும். ஸோ இதுதான் சிம்பிள் டேட்டா. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நியூஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சேனல்ஸ், எவ்வளவோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இதுதான் வந்து சிம்பிள் அனலைசிஸ் டேட்டா. இந்த ஒரு சிம்பிள் பேஜ் டேட்டா தான் வந்து எஸ் ஆஃப் நவ் கோல்டு வித் சில்வர் அனலைசிஸ். ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம்? ஸோ நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம்? சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகலாம். ஆனால் எவ்வளோ ஆகும்? 40% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸில் வந்து 40% எக்ஸ்பெக்ட் ஆனால் தான் கோல்டை டச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட். ஸோ எகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன்.
ஒன்றா கோல்டு ப்ரைஸ் இறங்கணும், இல்லாட்டி சில்வர் ப்ரைஸ் ஏறணும். இதுதான் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சார்ட்டை வந்து பார்த்துடலாம். ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வரோட சார்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அவுன்ஸில் எடுத்து வச்சிருக்கேன். கோல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக அனலைசிஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இது வந்து வீக்லி சார்ட். ஓகேங்களா? வீக்லி சார்ட்டில் ஆரஞ்ச் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜ், ஆல்மோஸ்ட் வயலட் கலர் பார்த்தீங்கன்னா 100 மூவிங் ஆவரேஜ், ரெட் கலர் பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இப்போ நீங்கள் கோல்டோட க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக ஒரு 2022லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? 2022லேருந்து ஆல்மோஸ்ட் டபுள். அதுதான் வந்து நம்ம அங்கே ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 81% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட்? ஸோ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, விச் மீன்ஸ் டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சார்ட் படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் 2790 அவுன்ஸில் வந்து இருக்குது. ஐ மீன் அவுன்ஸ் டாலரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20% வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமீடியட் கரெக்ஷன் வந்து 20% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 20% ஏன் கரெக்ஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு மூவிங் ஆவரேஜ் விட்டு எவ்வளோ ஃபார் அவே போகுதோ கண்டிப்பாக மூவிங் ஆவரேஜ் கட்டும் வந்தே தான் ஆகும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேக்னெட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதனால எவ்வளோ தூரம் ஃபாராக போதோ அவ்வளோ தூரம் கீழே வந்தே தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறோம், நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாலும் நம்ம சப்போர்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஆல்ரைட்? அட்லீஸ்ட் 20% கரெக்ஷன் ஆகாட்டி கூட நமக்கு 10% கரெக்ஷன் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10% கோல்டு கரெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ கோல்டு கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா சில்வர் என்ன ஆகும்? இது நம்மளோட சில்வரோட சார்ட். இதுவும் வீக்லி சார்ட் தான். ரைட்? இதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அவுன்ஸில் இருக்குது. நமக்கு என்ன பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளோட சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024லேருந்து இதுவும் ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்ட். கரெக்டுங்களா? 2024லேருந்து கமிங் டு 2022 கோல்டு பார்த்த மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஷார்ப் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 70 ஸ்டோன் ரேஷியோவில் தான் வந்து எப்பவுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன இது ட்ரை பண்ணுது அப்படின்னா, சில்வர் வந்து ட்ரைங் டு பம்ப் அப். ஆல்ரைட்? ட்ரைங் டு பம்ப் அப் அப்படின்னா வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சார்ட் அப்படி தான் சொல்லுது. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 34.86 இருக்குது. நமக்கு வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இது பிரேக் அவுட் ஆகுங்கிறது என்னோட வியூ. ஸோ உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா என்னோட ஃபுல் கேண்டில் ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு 10% வந்து இறங்கும், சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% வந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம் பேஸ்ட் ஆன் தி டேட்டா பாயிண்ட்ஸ். ஆல்ரைட்? ஸோ நான் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டேட்டாவை நான் பிலீவ் பண்ணக்கூடியவன். பாஸ்ட் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கேன் சைக்கிள்லாம் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்ட் தான் வந்து ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் கோல்டு வந்து இதுக்கு மேலே ப்ரைஸ் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது என்னோட வியூ. சில்வர் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குங்கிறதும் என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு கோல்டு வெஸ் சில்வர் கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க, இல்லை ஒரு எனக்கு பிரச்சனை இல்லை, கோல்டு சில்வர் ரெண்டுமே எனக்கு வந்து சேஃபஸ்ட் அசட்டு தான், ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இமீடியட்டாக இப்போ மணி தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 70% கோல்டையும் 30% சில்வர்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ரிஸ்க் எடுத்துக்கலாம், எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 50% அதில் 50% வந்து நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஹெட்ஜிங் ஆகிட்டே வரும், ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஆகும்போது நமக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பெஸ்ட்டாக கோல்டு பெஸ்ட்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா கோல்டு வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களோட வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஒரு 4000 ரூபாயில் இருந்துச்சு, 5000 ரூபாயில் இருந்துச்சு, இன்றைக்கி 9000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்? ஸோ இன்றைக்கி 9000 ரூபாயில் இருக்கும், அடுத்து ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு போகும்போது 12,000 ட்ரேட் ஆகலாம். அப்பவும் யாரும் வாங்க போகாமல் இருக்கிறது கிடையாது. ரைட்?
ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வந்து பிரிச்சு கூட நீங்க இதில 50% அதில 50% கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் ஹெட்ஜிங் பர்ப்பஸ். அதர்வைஸ் எப்பவும் போல நம்ம கோல்டு சேஃபஸ்ட் அசெட்ன்னு நம்ம நினைக்கிறோம். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, கோல்டு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கீழ வர நீங்க எஸ்ஐபில போடும்போது ஆட்டோமேட்டிக் ஆவரேஜ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு வித் சில்வர்ல நீங்க எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட வீடியோவோட அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ கோல்டு பெருசா, சில்வர் பெஸ்ட்டா? ஏன்னா அப்படின்னா நெறைய ஆப்பரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ வந்து கோல்டு தான் ஆல் டைம் ஹை வந்துச்சு. சில்வர் தான் அடுத்து பம்ப் ஆக போகுது அப்படின்னு நெறைய பேத்த கூப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி இது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் வந்து இப்போ நெறைய பேத்துக்கிட்ட ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கு. இதில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது. ஒரு ஆப்பரேட்டர்ஸ்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரைஸ் வந்து பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் எ யூ நோ ஆப்பரேட்டிங். ஆல்ரைட். எந்த ஸ்டாக்குமே கோல்டு, சில்வர் அப்படி கிடையாது. நீங்க எந்த ஸ்டாக்ல கொண்டு போய் நீங்க ஒரு 100 பேர்த்த வச்சு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து ஒரு 0.5% வந்து பம்ப் ஆகும். அந்த பம்ப் அப் ஆகும். அந்த பம்ப் அப் வச்சுட்டு அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணவங்க போலாம். அதனால நீங்க எதையும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதில்ல. கோல்ட் ஆல்வேஸ் சேஃபஸ்ட் ஹெவன். செகண்ட் சேஃபஸ்ட் ஹெவன் இஸ் சில்வர். ஓகேங்களா? ஸோ நம்ம எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால எதுலயும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். கோல்டு பிரைஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ணியே ஆகணும். சில்வர் பிரைஸ் அதிகமாகும் அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொன்னது தான் நடக்கும். கோல்டு அங்கேயே கோல்டு பிரைஸ் இறங்கிட்டு சில்வர் வந்து ஸ்டேபிளா இருந்ததுன்னா 2ம் மேட்ச் ஆகும். இல்லாட்டி சில்வர் பிரைஸ் ஏறும், கோல்டு பிரைஸ் வந்து அங்கேயே நிக்கும். இது 2 தான் நடக்கும். ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எதுல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சின்னதா ஒரு அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.